வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் வெங்கடாசலம், கிராம விழிகள் அறக்கட்டளை, தருமபுரி மாவட்டம். நம்முடைய ஆலம் லைஃப் யூடியூப் சேனலின் தகவல் பெட்டி நிகழ்வில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதவி ஜாதவ் என்ற ஒரு துணிச்சலான வனத்துறை அதிகாரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இந்த வனத்துறை அதிகாரி, என்ன நடந்தது, வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை குறித்த கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதவி ஜாதவ் அப்படின்றவங்க ஒரு வனத்துறை அதிகாரி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரி, நேர்மையான அதிகாரி, துணிச்சலான பெண். என்ன நடந்தது அப்படின்னா, நம்முடைய 77வது இந்திய குடியரசு தின விழா நாடெங்கிலும் உற்சாகமுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டதை நம்ம பார்ப்போம். இதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் நாசிக்ன்ற இடத்துல உற்சாகமான கொண்டாட்டத்துடன் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மகாராஷ்டிரா மாநில நீர்வளத்துறை அமைச்சர் கிரிஸ் மகாஜன் அந்த இடத்துல கலந்துக்கிறாரு. அவர் தான் கொடியேற்றி வச்சு நம்முடைய குடியரசு தின விழா உரை நிகழ்த்துறாரு. அப்படி உரை நிகழ்த்தும் போது சத்ரபதி சிவாஜியை குறித்தும் அவருடைய மகன் ஆட்சியை அமைத்தது குறித்தும் ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம் போன்ற கோஷங்கள் இது போன்று தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காரு. இந்த உரையில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர் வேண்டுமென்றே தவிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அந்த இடத்துல அவருடைய உரையை புறக்கணித்த ஒரு பெண் தான் இந்த மாதவி ஜாதவ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் உடனடியாக தன்னுடைய உணர்ச்சி பூர்வமாக அந்த இடத்துல போய் அவரை ஸ்டாப் பண்றாரு. நீங்க ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கரை புறக்கணிக்கிறீங்க? உங்களுடைய உரை இன்று குடியரசு தின விழா. குடியரசு தின விழாவை முன்னிட்டு நீங்க இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கிய அந்த பாபா சாஹேப் அம்பேத்கரை முற்றிலும் புறக்கணித்திருக்கிறீர்கள் என்று கூக்குரலிடுகிறார். உடனடியாக அங்க இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள், காவல்துறையினர் அவரை கைது செய்து சில மணி நேரம் வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, இன்றைக்கு குடியரசு தின விழா, இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தினம். அதற்கு முழு முதற் காரணம் பாபா சாஹேப். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன், படிச்சிருக்கேன். இன்னைக்கு பல்வேறு உரிமை கொடுக்கப்பட்டது இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மூலமாகத்தான். வாழ்வதற்கான உரிமை கிடைத்திருக்கிறது. அனைவரும் சமமாக சகோதரத்துவத்துடன் வாழ்வதற்கு காரணமே இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம். இதற்கு மூலம் யார் அப்படின்னா நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்படிப்பட்டவருடைய வரலாற்றை திசை திருப்புவது, அவருடைய பெயரை உச்சரிக்காமல் விடுவது என்பது அவரை புறக்கணிப்பதற்கு, அவமதிப்பதற்கு சமம். அதனால தான் நான் எதிர்ப்பு குரல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்றாங்க, இதனால உங்களோட பணி போகுமேனா, இந்த நிகழ்வினால் நான் இந்த வனத்துறையிலிருந்து என்னை பணி நீக்கம் செய்தால் கூட அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நான் ஒரு காலம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்க லாரியில மணல் இழுக்க சொன்னாலும் அந்த வேலையை செய்ய தயாரா இருக்கேன். சேற்றில் இறங்கி நான் கூலி வேலை செய்யறதுக்கு கூட தயாரா இருக்கேன். ஆனா அம்பேத்கர் புறக்கணிப்பை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னதனால இன்னைக்கு இந்தியாவெங்கும் இவங்க ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்களை ஜெய் பீம் சகோதரி என்றே கொண்டாடி மகிழ்கின்றனர். அன்புக்குரிய அம்பேத்கருடைய விசுவாசிகள் அனைவரும், அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக கொண்ட அனைத்து தோழர்களும் இவரை ஜெய் பீம் சகோதரி என்றே வலைதளங்களில் பகிர்ந்து மகிழ்கின்றனர். இவங்க தன்னுடைய பணி இழந்தாலும் நான் கூலி வேலைக்கு செல்வேன் என்று உறுதியாக சொல்றாங்க. அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த கூக்குரலை கேட்டு, இந்த கண்டன குரலை கண்ட அனைத்து கட்சி நண்பர்கள், தோழர்கள், அம்பேத்கரிஸ்டுகள், இடதுசாரிகள் இவங்க எல்லாமே அவருடைய நீர்வளத்துறை அமைச்சர் கிரிஸ் மகாஜனை கண்டித்து பதிவுகளை பதிவிட்டுட்டே வராங்க. இந்த பதிவுகளை கண்ட கிரிஸ் மகாஜன் உடனடியாக பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்துறாரு. அங்க நான் அம்பேத்கரை வேண்டுமென்றே தவிர்க்கவில்லை. ஒருவேளை அப்படி நிகழ்ந்திருந்தால் அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு. நான் என்னுடைய வார்த்தைகளிலே அம்பேத்கரை பயன்படுத்தாமல் போன துரதிர்ஷ்டவசமானது, தவறிழைத்து விட்டேன். அதற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று பகிரங்கமாக கேட்ட செயல் காரணமான மாதவி ஜாதவை அனைவரும் புகழ்ந்து பாராட்டி வருகின்றனர். பாருங்க, ஒரு துணிச்சலான பெண். இன்னைக்கு சமூகத்தில் ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கும் போது அதை கடந்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு கருத்து சுதந்திரம்னு சொல்லி எதையோ பேசி உளறிட்டு போறவங்க மத்தியில் ஒரு தலைவர், உண்மையிலேயே உச்சபட்ச தலைவர், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய
பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அவமதிப்பு நிகழும் போது இதை குறித்து கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் நான் அரசு பணியை விட்டு என்னை நீக்கினாலும் பரவாயில்லை, நான் கூலி வேலை செய்து கொண்டு பிழைத்துக் கொள்வேன், ஆனாலும் அம்பேத்கரை அவமதிப்பது எனக்கு ஒவ்வாத செயல் என்று பேட்டியையும் அளித்துள்ளார். இவருடைய செயல் அனைவராலும் வெகுவாக பாராட்டப்படுகிறது. அவர் சொன்னது போலவே அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பது வருத்தத்திற்குரியது. இந்திய ஜனநாயகத்தில் நாம் ஒரு மரபை கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தேசத்திற்காக உழைத்த தலைவர்களை நாம் என்றும் நெஞ்சில் சுமந்து போற்ற வேண்டும் என்பதே. அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் தேர்ந்தெடுத்து இந்திய ஜனநாயகத்தில் நாம் ஆட்சி கட்டிலில் அமர்த்துவோம். என்றென்றும் இந்த தேசத்திற்காக பாடுபடக்கூடிய தலைவர்களை நாம் உருவாக்கி காட்டுவோம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா இந்த தகவல் பெட்டி நிகழ்வை நீங்க தொடர்ந்து பாருங்க. நன்றி தோழர்களே.